இறைவனின் மிகப்பெரிய சோதனை இரவு நேரம். வானத்தில் மிதந்து செல்லும் சந்திரன் மெதுவாக மங்களாகிக் கொண்டிருந்தது. ஆழ்ந்த அமைதியில் இப்ராஹிம் நபி உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த இரவு சாதாரணமானதில்லை. அவருக்கு ஒரு கனவு தோன்றியது. இப்ராஹிமே, உன் மகன் இஸ்மாயில் அல்லாஹுவுக்காக பலியாக்க வேண்டும். அவர் கண்களை திறந்து கொண்டு உட்கார்ந்தார். இதோ, ஒருவேளை இது ஒரு சாதாரண கனவாக இருக்கலாம். அல்லாஹ்வின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதில் சந்தேகமில்லை. ஆனால் இது ஒரு கடுமையான சோதனை. அடுத்த இரவில் மீண்டும் அதே கனவு. மூன்றாம் இரவிலும் அதே கனவு வந்தது. இப்போது அவருக்கு உறுதியாக புரிந்துவிட்டது, இது அல்லாஹ்வின் கட்டளை. இப்ராஹிம் நபியின் இதயம் கனத்தது. ஒரே மகன், வயதாகிய பிறகு கிடைத்த ஒரு பிள்ளை, அவருடைய இதயத்தினை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில் நிரப்பும் பிள்ளை. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை முன்னிலையில் எந்த ஒரு பாசத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. அவர் தனது மகன் இஸ்மாயில் நபியை அழைத்தார். இஸ்மாயில் நபி அப்போது சிறுவனாக இருந்தாலும் அறிவிலும் இறை நம்பிக்கையிலும் பெரியவராக இருந்தார்கள். தனது தந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அதில் ஒரு வித்தியாசமான சோகம் இருந்ததை உணர்ந்தார்கள். அப்பா, ஏன் நீ கவலையாக இருக்கிறாய்? இப்ராஹிம் நபி மெதுவாக கூறினார். மகனே, நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவில் அல்லாஹ் உன்னை எனது கைகளால் பலியாக்கச் சொல்லி கட்டளை அளித்திருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல புன்னகைத்தார்கள். அவருக்கு எதற்கும் பயமில்லை. அவர் தந்தையின் கைகளை பிடித்து, அப்பா, நீ செய்ய வேண்டியது செய்யுங்கள். நான் பொறுமையாக இருப்பேன். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். இப்ராஹிம் நபி கண்ணீருடன் மகனை அணைத்துக் கொண்டார்கள். அடுத்த நாள் காலை வானம் சிறிது சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டிகளும் பறவைகளும் நகர்ந்து கொண்டிருந்தன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அழைத்து ஒரு மெதுவான நடைபயணத்தை தொடங்கினார். அந்த பயணம் அவருக்கு எவ்வளவு கடினமானது! ஒவ்வொரு அடியும் அவரது இதயத்தை கனமாக்கியது. இல்லை என அவர் மனதிற்குள் உறுதி செய்தார். இது அல்லாஹ்வின் கட்டளை. எனது உணர்ச்சிகளை விட இறைவனின் விருப்பம் முக்கியம். சிறுவர் இஸ்மாயில் பயணத்தின் போது தந்தையை பார்த்து கொண்டே வந்தார்கள். அவர்களின் தந்தையின் மனக்கசப்பை உணர்ந்தார்கள். சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு உயர்ந்த மலைக்கு பக்கத்தில் வந்தார்கள். இப்போது அந்த முடிவு செய்யும் தருணம் வந்துவிட்டது. மகனே, நீயே தரையில் படுத்துக்கொள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தை பார்க்காதவாறு தரையில் தலையை வைத்து படுத்துக் கொண்டார்கள். மேலும் சிறுவர் இஸ்மாயில் கூறினார்கள், அப்பா, உனக்கு கவலை ஏற்படக்கூடாது. உங்கள் நெஞ்சம் நடுங்கக்கூடாது. என் முகத்தை பார்த்தால் உனக்கு தயக்கம் வந்துவிடக்கூடும். எனவே என் முகத்தை திருப்பி வைக்கிறேன். நிச்சயமான இறை அனுகூலம். இப்ராஹிம் நபி கத்தியை எடுத்தார். அல்லாஹ்வே, இது என்னுடைய மகன். ஆனால் உன் கட்டளை இதை செய்ய வேண்டும் என்பதே எனது கடமை. என்னை இந்த சோதனையில் வெற்றிகரமாக்குவாயாக என அவர் கத்தியை வைத்தார். அதனை கீழே இறக்கினார்.